வீட்டுக்கு போய் பார்த்த உடனே மறுபடியும் செங்கோட்டையன் அழுதுருக்கார். திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு, நான் எதுவும் சம்பாதிக்கவே இல்லை, எனக்கு மெட்ராஸ்ல வீடு கூட இல்லை, எல்லாரும் சேர்ந்து நீங்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு அமைச்சராக இருந்தால் தான் ஏதாவது நான் சம்பாதிக்க முடியும், ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. செங்கோட்டையன் பேசவே இல்லை. அப்போ இது சொன்னார் தினகரன், நீங்க 2 பேரும் போய் அவங்களோட சேர்ந்துக்கோங்க, அதை சொல்றதுக்கு தான் வந்தீங்களா, எனக்கு இனிமேல் அரசியல் வேணாம், நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு பிரேக்கிங் போயிட்டு இருக்கு. நான் வீட்டில இருந்து பிரேக்கிங் பார்க்குறேன். 1/2 மணி நேரத்தில் ரெடி ஃப்ளைட்டை போட சொல்லி 1:30-2 மணிக்கு நான் புறப்பட்டு அந்த கற்பகம் கார்டனுக்கு போய் ஃப்ளைட் விட்டு இறங்கி ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போய், யாரை கேட்டு நீங்க ஒதுங்கிக்கிறேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, கேட்டனா இல்லையா கேளுங்க. நீங்க கூட நாகராஜ் இருந்தார், கோவை நாகராஜ் எம்பி, எக்ஸ்எம்பி. நான் கேட்கிறேன், யாரை கேட்டு நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறீங்க? எங்க எதிரிகளுக்கு எக்காலம் விட்ட மாதிரி ஆயிடும். 42 எம்எல்ஏ பார்த்தா 18 எம்எல்ஏ கூட இருந்தாங்க. அப்பீல் போகாம அவங்க லைஃபையே ஒழிச்சாச்சுனமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்பீல் போறேன்னு ஏமாத்திட்டாருங்க இவரு. அப்பயே அண்டர்ஸ்டாண்டிங்கா பழனிசாமியோட எனக்கு சந்தேகமா இருக்கு இப்ப பார்த்தா. சோ அப்பீலுக்கும் போகல. அப்பீல் போயிருந்தா 18 பேர் தப்பிச்சிருப்பாங்க. ஓபிஎஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் 11 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டது கேஸ் முடியாம எத்தனை விஷயம் எடுத்துட்டு இருந்தது. அப்போ அப்பீலும் போகல, அவங்க லைஃபும் காலி. கர்நாடகா வரைக்கும் கூட்டு பாதுகாத்தோம். அதுல செந்தில் பாலாஜி இருக்காரு, பழனிசாமி இருக்காரு. இவர் அடிக்கடி சொல்லுவார்ல ஸ்லீப்பர் செல் அப்படின்னு. அவங்க 2 பேரும் தான் ஒரிஜினல் ஸ்லீப்பர் செல்லு. அது எந்த ஸ்லீப்பரோ தெரியாது, அவங்க தான் செல்லு. இங்கிருந்து டிஎம்கே போயிட்டாங்க. இவ்வளவு நடந்தது சார். வெளியில நீங்க உங்களுக்கு உரிமையை நீங்க ஒதுங்கிறேன்னு சொல்றதுக்கு நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது. அவரே அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு, புகழேந்தி தென் தமிழகம் பூரா போராட்டம் நடத்தலைன்னா படங்கானத்தில் தொடங்கி அந்த நண்பர்கள் பூரா ஹெல்ப் பண்ணலாம், நான் ஜெயில இருந்து வெளியில வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு சார் என்கிட்ட.